ஓம் நற்பவி பிரபஞ்சத்திற்கு நன்றி, பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. இன்றைக்கி வீடியோ பதிவில் எனக்கு லாஸ்ட் வீக்கில் ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, பாசிட்டிவாக நினச்சா நடக்க மாட்டுது, நெகட்டிவாக நினச்சா உடனே நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கான பதில் வீடியோ தான் அது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் நீங்கள் எந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கான பதில் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்கிறேன், நமக்குள்ளே நெகட்டிவ் எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதா ஒன் ஆஃப் த ரீசன். நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சின்னதுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த விஷயத்துக்கு தான் அடாப்ட் ஆகிருப்போம். என்ன அப்படின்னா, நெகட்டிவ் எமோஷன்ஸ் தான் நமக்குள்ளே அதிகமாக நம்மளோட திங்கிங்லேயோ மைண்ட்லேயோ நமக்கு நிறைய அதுதான் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ சின்ன வயசுலேருந்து நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு நினச்ச சந்தோஷமான விஷயத்தை நினச்சி பாருங்கள், கஷ்டமான விஷயத்தை நினச்சி பாருங்கள். ஆனால் நமக்கு சந்தோஷமான விஷயம் ஞாபகமே இருக்காது. ஆனால் எப்போவோ சின்ன வயசில் நடந்த நமக்கு கசப்பான அனுபவம் அப்படியே இருக்கும். ஸோ அதுதான் இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்மளால் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது நமக்கு டிலே ஆகுது, மேனிஃபெஸ்ட் பண்ணவும் நம்மளால் முடியல. அதுவும் ஒரு ரீசன். இன்னொன்று, அந்த எமோஷன்ஸ் நம்மக்கிட்ட பேலன்ஸாக இருக்கணும். அதுதான் நம்மளோட மனம் சமநிலையாக இருக்கிறது அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க. சமநிலையாக இருக்கும்போது என்ன அப்படின்னா, பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ரெண்டுமே நம்மளால் ஒரே மாதிரி எடுத்துக்க முடியும். அதுக்கு தான் நம்ம மந்திரங்களை சேன் பண்ணணும், பதிகங்களை ரீட் பண்ணணும், மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது, ஹீல் பண்ணும்போது உங்களுக்கு எமோஷன்ஸ் ஈக்குவல் ஆகும். ஏன்னா நமக்குள்ளே நெகட்டிவ் எமோஷன்ஸ் தான் நிறைய அதிகமாக இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட என்விரான்மெண்ட், நம்மளோட சுற்றி இருக்கிறவங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபேமிலி, அதாவது நம்மளுடைய உறவுகள், நம்மளை வேலை பார்க்குற இடம், நம்ம ஸ்கூல் போகிற இடம், காலேஜு, இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நமக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்க மாட்டாங்க. நம்மளை நெகட்டிவான வழியில் கொண்டு போகிறவங்களா இருந்தால் அப்படின்னா நம்மளால் பாசிட்டிவ் தாட்ஸ் நமக்கு நடக்கிறது டிலேயாக இருக்கும். இன்னொரு, நம்ம அந்த நெகட்டிவ்குள்ளே இருக்கிறதுனால நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. இதுவும் ஒரு ரீசன். ஸோ நீங்கள் நல்லா செக் பண்ணுங்கள், உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்படி உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறாங்களா, இல்லை டிமோட்டிவேட் பண்ணுறாங்களா, இல்லை பாசிட்டிவாக உங்களை வழிநடத்தி கொண்டு போகிறாங்களா, இல்லை நெகட்டிவ் தாட்ஸை தான் உங்களுக்குள்ள பூத்துறாங்களா அப்படிங்கிறத உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எதுவுமே ஒரு கோல் செட் பண்ணாமல் நம்மளோட லைஃப்பை ரன் பண்ணுறது. இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப சோம்பேறியாக இருப்பாங்க, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பாங்க, எங்கேயுமே வெளியில் எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க. ஏதாவது ஒரு வெளியில் போகிறதுனா கூட அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு தயவுசெய்து கிடக்காதீங்க. இது நிறைய பேர் செய்கிற மிஸ்டேக். நிறைய பேரை நான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஏன் அப்படின்னா, அவங்களால ஒரு கடைக்கு கூட போக முடியாது. அவங்க அந்த தனிமையிலே இருந்து அப்படியே பழகியிருப்பாங்க. தனிமை அது ஒரு விதமான தனிமை. இந்த தனிமை எப்படின்னா, இது நமக்கு தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸை தான் கொண்டு போகணும். தேவையில்லாமல் அந்த தனிமை அவங்க எப்படி யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னா, அந்த சோஷியல் மீடியா பார்த்துட்டு, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் நியூஸ் போயிட்டு, அது ரொம்ப ஃபுல்லாக அந்த மொபைல் ஃபுல்லாக அதுவே தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய தாட்ஸ் மாறும். ஸோ நீங்கள் எதுவுமே ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. தனிமையை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நெகட்டிவ் பீப்புளை அவாய்ட் பண்ணுங்கள். சோஷியல் மீடியா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன்னா, சோஷியல் மீடியா விட்டு கொஞ்சம் நீங்கள் ஒதுங்கி இருந்தாலே நல்ல விஷயங்களை மட்டும் பாருங்கள். ஏன்னா இதிலே இப்போ நீங்கள் ஒரு மொபைலில் ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் டச் பண்ணுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூனிவர்ஸ் பற்றி அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு திருப்பி உங்களோட நோட்டிஃபிகேஷனில் அது தான் வரும். இதே நீங்கள் நெகட்டிவாக ஒரு இதை டச் பண்ணி யாராவது சண்டை போடுற மாதிரி, யாராவது ஃபைட் பண்ணுற மாதிரி, யாராவது டிபேட் இந்த நெகட்டிவ் இதை போகிறது மாதிரிலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதுதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இதுவே நம்மளோட லைஃப் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். நம்ம எதை நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். ஸோ நம்மளுடைய எண்ணங்களை மாற்றினா வாழ்க்கை மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள்.
ஓம் நற்பவி.